பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ற உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். ம் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஆ ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம். நீங்க ப்ரீலிம்ஸ் எழுதினாலும் சரி, மெயின்ஸ் எழுதினாலும் சரி, தி ஹிந்து எடிட்டோரியல் புரிஞ்சுக்கிறது எவ்ளோ முக்கியம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா. அதுதான் பேஸ். ஆமா. சோ அந்த வகையில ராமக்ஸ் அகாடமி கொடுத்திருக்க டெய்லி ஹிந்து எடிட்டோரியல் வொக்காபுலரி நோட்ஸ்ல இருந்து ஒரு 40 மிக முக்கியமான வார்த்தைகளை தான் நாம இன்னைக்கு ஆழமா அலச போறோம். அதாவது எந்த ஒரு பேங்க் எக்ஸாம்லயும் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அப்புறம் க்ளோஸ் டெஸ்ட்ல ஸ்கோர் பண்ண வொக்காபுலரி ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனா நாம இத சும்மா மனப்பாடம் பண்ண போறதில்ல. பின்ன எப்படி பண்ண போறோம்? ஒரு சர்வதேச உறவுகள், ராஜதந்திரம், அப்புறம் சில பேரழிவுகள், இப்படி ஒரு கதையோட்டமா அவங்க கொடுத்திருக்கிற அதே வரிசையில நாம இத பார்க்க போறோம். சூப்பர் ஐடியா. நியூஸ் பேப்பர்ல கஷ்டமான வார்த்தைகளை பார்த்தா நமக்கு வர்ற அந்த பயத்தை இன்னைக்கு நாம உடைக்க போறோம். நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ சர்வதேச உறவுகள் அப்படின்னாலே சில நேரங்கள்ல விரிசல்கள் வரும். அப்புறம் அது சரி செய்ய ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? ஆமா, அது ரொம்ப சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனா அது சரி செய்யறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இத குறிக்க தான் நம்ம லிஸ்ட்ல இருக்க வார்த்தை பயன்படுது. அந்த வார்த்தை பெயின்ஸ்டேக்கிங். இது ஒரு அட்ஜெக்டிவ். பேர்லே பெயின், அதாவது வலி அல்லது கஷ்டம் இருக்குல்ல. ம் ரொம்ப கரெக்டா புடிச்சீங்க. பெயின்ஸ்டேக்கிங் அப்படின்னா மிகவும் கவனமான அல்லது கஷ்டமான ஒரு செயல்னு அர்த்தம். ஒரு வேலைய எந்த ஒரு சின்ன தப்பும் இல்லாம ரொம்ப நுணுக்கமா செய்யறது. ஓ, அப்போ இதுக்கு சினானிம்ஸ் என்ன வரும்? சினானிம்ஸ் மெட்டிகுலஸ், கேர்ஃபுல், தரோ அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நேர்மாறா ரொம்ப அஜாக்கிரதையா இருக்கிறத குறிக்கிற ஆன்டனிம்ஸ் பாத்தீங்கன்னா கேர்லெஸ், ஹேஸ்டி, நெக்லிஜென்ட். அருமை. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. The two nations took a painstaking approach to rebuilding diplomatic relations after years of bitter dispute. அதாவது பல வருஷமா இருந்த கசப்பான மோதல்களுக்கு பிறகு ரெண்டு நாடுகளும் தங்களோட உறவை மறுபடியும் கட்டமைக்க ரொம்ப கவனமான ஒரு அணுகுமுறையை கையாண்டாங்க. அந்த வாக்கியத்துல ரீபில்டிங் அப்படின்னு ஒண்ணு வந்துச்சு. அதுதான் நம்ம 2வது வார்த்தைக்கான அடித்தளம்னு நினைக்கிறேன். 2வது வார்த்தை ரீசெட். இது ஒரு வெர்ப். கம்ப்யூட்டர்ல ரீசெட் பட்டன் அழுத்துற மாதிரி தானா? அதேதான். ரீசெட் அப்படின்னா மீண்டும் அமைத்தல் அல்லது புதுப்பித்தல். பழைய கசப்புகள் எல்லாம் மறந்துட்டு புதுசா ஆரம்பிக்கிறது. இதுக்கு சினானிம்ஸ் ரீஸ்டோர், ரினியூ, ரீஸ்டார்ட்னு வச்சுக்கலாமா? கரெக்ட். ஆன்டனிம்ஸ் பாத்தீங்கன்னா மெயின்டைன், கண்டினியூ, ப்ரிசர்வ், அதாவது இருக்கிறத அப்படியே தொடர்றது. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா both countries worked steadily to reset their bilateral ties following a prolonged diplomatic standoff. ஓகே. ஒரு நீண்ட ராஜதந்திர மோதலுக்கு பிறகு இரு நாடுகளும் தங்கள் இருதரப்பு உறவுகளை புதுப்பிக்க தொடர்ந்து பணியாறின. அதானே? சரியா சொன்னீங்க. சரி, எதுக்காக அவங்க ரீசெட் பண்ணணும்? ஏன்னா அந்த உறவு உடைஞ்சிருக்கு. இதுதான் நம்ம 3வது வார்த்தை ரப்சர்டு. இதுவும் ஒரு வெர்ப். எனக்கு தெரிஞ்ச மெடிக்கல் ஃபீல்டுல ஒரு நரம்பு வெடிச்சா ரப்சர் அப்படின்னு சொல்வாங்க இல்லையா? ஆமா. ஆனா அதே வார்த்தையை நாம ராஜதந்திர உறவுகளுக்கும் பயன்படுத்தலாம். ரப்சர்ட் அப்படின்னா சிதைந்த அல்லது உடைந்த அப்படின்னு அர்த்தம். சினானிம்ஸ் புரோக்கன், ஃப்ராக்சர்ட், செவர்ட். எக்ஸாக்ட்லி. உடைஞ்சதுக்கு நேர்மாறான ஆன்டனிம்ஸ் பாத்தீங்கன்னா இன்டாக்ட், அதாவது பழுதாகாம இருக்கிறது. ஹீல்டு, மெண்டட். வாக்கியத்துல பாருங்க, the bilateral relationship ruptured by a major diplomatic controversy is now being carefully rebuilt. ஒரு பெரிய சர்ச்சையால சிதைந்த உறவு இப்போ கவனமா மறுபடியும் கட்டமைக்கப்படுது. ஆமாம். உறவுகள் சிதையும் போது பொதுவா 2 தரப்பும் ஒருத்தர் குற்றம் சாட்டிப்பாங்க. அதுதான் 4வது வார்த்தை அக்யூஸ்ட். இது ஒரு வெர்ப். நியூஸ்ல நாம அடிக்கடி பார்க்கிற வார்த்தை இது. உண்மைதான். அக்யூஸ்ட் அப்படின்னா குற்றம் சாட்டினார் அப்படின்னு அர்த்தம். ஒருத்தர் மேல பழி சுமத்துறது. சினானிம்ஸ் பாத்தீங்கன்னா சார்ஜ்ட், பிளேம்ட், இண்டக்டட். இதுக்கு ஆப்போசிட் ஆன்டனிம்ஸ் அக்விட்டட், அதாவது விடுவிக்கப்பட்டது. டிஃபெண்டட், எக்ஸானரேட்டட். எக்ஸாம்பிள், the former leader publicly accused the neighboring country of involvement in a dispute. முன்னாள் தலைவர் ஒரு சர்ச்சையில அண்டை நாட்டுக்கு தொடர்பு இருக்கு பகிரங்கமா குற்றம் சாட்டினார். இப்போ இந்த மாதிரி குற்றச்சாட்டுகளுக்கு அப்புறம் மறுபடியும் உறவு சரி செய்ய ஒரு தரப்பு இறங்கி வரணும்ல? ஆமா, அத ஒரு தொடர்பு முயற்சின்னு சொல்லலாம். அதான் 5வது வார்த்தை அவுட்ரீச். இது ஒரு நவுன்.
கனடாவோட G7 மாநாட்டு நிகழ்வுகளை படிக்கும்போது இந்த வார்த்தை ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. நாம எந்த சார்பும் இல்லாம இத அனலைஸ் பண்ணலாம். கண்டிப்பா. அவுட்ரீச் அப்படின்னா தொடர்பு முயற்சி அல்லது மத்தவங்கள சென்றடைகிற விரிவாக்க நடவடிக்கை. சினானிம்ஸ் வந்து என்கேஜ்மெண்ட், எக்ஸ்டென்ஷன், லியேசான். அப்ப மத்தவங்க கிட்ட பேசாம தனித்திருக்கிறது தான் ஆன்டனிம்ஸா? கரெக்ட். ஐசோலேஷன், withdrawal, exclusion சொல்லலாம். Canada's diplomatic outreach through the G7 forum signaled a genuine desire to repair the strained relationship. G7 அமைப்பு மூலமா கனடா மேற்கொண்ட தொடர்பு முயற்சி அவங்களோட சீர்குலைந்த உறவை சரி செய்யற உண்மையான விருப்பத்தை காட்டுச்சு. ஆமா. நீங்க அந்த விருப்பத்தை காட்டுச்சுன்னு சொன்னீங்க பாருங்க, அந்த காட்டியது அல்லது நிரூபித்தது அப்படிங்கிறது தான் நம்ம 6வது வார்த்தை. demonstrated. இது ஒரு வேர்ட். ஓ, டெமான்ஸ்ட்ரேட்டட் அப்படின்னா செயல்முறையா நிரூபித்தது அல்லது காட்டியது. சினோனிம்ஸ் வந்து ஷோட், ப்ரூவ்ட், எஸ்டாப்ளிஷ்ட். சரியா சொன்னீங்க. எதையும் காட்டாம மறைக்கிறத குறிக்கிற ஆன்டனிம்ஸ் வந்து கன்சீல்ட், டினைட், hid. வாக்கியத்துல பாத்தீங்கன்னா the two countries demonstrated their commitment to peace by resuming trade negotiations. வர்த்தக பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குனது மூலமா இரு நாடுகளும் அமைதிக்கான தங்களோட அர்ப்பணிப்பை நிரூபிச்சாங்க. இப்படி தொடர்ந்து பேசினா கண்டிப்பா பிரச்சனையை தீர்த்திடலாம். அந்த தீர்த்து வைத்தல் அப்படிங்கிறது தான் 7வது வார்த்தை, resolve. இது ஒரு verb. இந்த வார்த்தை பேங்க் எக்ஸாம்ஸ்ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல அடிக்கடி வரும்ல. ஆமா, இது ஒரு பாசிட்டிவ் வார்த்தை, பிரச்சனையை தீர்த்து வைத்தல். சினோனிம்ஸ் settle, solve, address. அப்போ பிரச்சனையை மேலும் சிக்கலாக்குறது தான் ஆன்டனிம்ஸ். worsen, complicate, aggravate. Correct. Both nations agreed to resolve their long-standing differences through structured dialogue. கட்டமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை மூலமா தங்களோட நீண்டகால வேறுபாடுகளை தீர்த்துக்க 2 நாடுகளும் ஒத்துக்கிட்டாங்க. பிரச்சனைகளை தீர்க்க ட்ரை பண்ணும்போது ஒரு முக்கிய தடையா இருக்கிறது 3ஆம் நபரோட தலையீடு தான். இதுதான் முதல் பகுதியோட கடைசி வார்த்தை, அதாவது 8வது வார்த்தை, இன்டர்ஃபியரன்ஸ். இது ஒரு நவுன். ஆமா, இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னா தலையீடு, குறிப்பா தேவையில்லாம மூக்க நுழைக்கிறது. சினானிம்ஸ் வந்து இன்டர்வென்ஷன், இன்ட்ரூஷன், மெட்லிங். நடுநிலையா இருக்கிறது தான் ஆன்டனிம்ஸா இருக்கும். ஆமா, non-interference, restraint, neutrality. Concerns about foreign interference in domestic political affairs were central to the security discussions. உள்நாட்டு அரசியல் விவகாரங்கள்ல வெளிநாட்டு தலையீடு பத்தின கவலைகள் தான் அந்த பாதுகாப்பு விவாதங்களோட மையமா இருந்துச்சு. அருமை. இப்ப நம்ம 2வது பகுதிக்கு போறோம். அரசியல் உறவுகளை எப்படி வலுப்படுத்துறாங்கன்னு பாப்போம். 9வது வார்த்தை, ராப்போர்ட். இது ஒரு நவுன். இத சொல்லும்போது ராப்போர்ட்னு சொல்லக்கூடாது, ராப்போ அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? மிக சரியான உச்சரிப்பு குறிப்பு. டி வந்து சைலண்ட். ராப்போர்ட் அப்படின்னா இருவருக்கு இடையிலான நெருங்கிய உறவு அல்லது புரிந்துணர்வு. சினானிம்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹார்மோனி, அஃபினிட்டி. இதுக்கு நேர்மாறா சச்சரவை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் டிஸ்கார்ட், அனிமோசிட்டி, ஹாஸ்டிலிட்டி. எக்ஸாம்பிள் பாருங்க. The personal rapport between the two leaders played a significant role in the success of the summit. 2 தலைவர்களுக்கும் இடையிலான அந்த தனிப்பட்ட புரிந்துணர்வு உச்சிமாநாட்டோட வெற்றிக்கு முக்கிய பங்காற்றுச்சு. ஆனா இந்த நெருங்கிய உறவு சும்மா வந்துராது. அது கடின உழைப்பால உருவாக்கப்படணும். அதத்தான் 10வது வார்த்தையான forged குறிக்குது. இரும்ப காய்ச்சி அடிக்கிறத ஃபார்ஜிங்னு சொல்வாங்களே, அதே அர்த்தம் தானா? முற்றிலும் உண்மை. ஒரு வலுவான பிணைப்பை அதிக முயற்சியோடு உருவாக்குறதே forged. Synonyms built, created, developed. அப்போ உடைச்சி எரியறத குறிக்கிற ஆன்டனிம்ஸ் destroyed, dismantled, severed. A new diplomatic understanding was forged between the two leaders during their historic meeting. அவங்களோட வரலாற்று சிறப்புமிக்க சந்திப்பின் போது ஒரு புதிய ராஜதந்திர புரிந்துணர்வு இரு தலைவர்களுக்கும் இடையே உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா ஒரு நாடு மத்த நாடுகளை கலந்து ஆலோசிக்காம தன்னிச்சையா முடிவெடுத்தா என்னாகும்? இதை வளர்க்கறது தான் 11வது வார்த்தை, யூனிலேட்ரல். இது ஒரு அட்ஜெக்டிவ். யூனி அப்படின்னா ஒன்னுன்னு அர்த்தம், அப்படிதானே? ஆமா, யூனினா ஒன்னு, லேட்ரல்னா பக்கம். சோ யூனிலேட்ரல் அப்படின்னா ஒரு தலைப்பட்சமான. சினானிம்ஸ் ஒன் சைடட், இண்டிபெண்டன்ட், சோலோ. இருதரப்பு அல்லது பலதரப்பு என்பதை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் bilateral, multilateral, mutual. The unilateral tariff decisions pushed several countries to seek alternative partnerships.
அந்த ஒரு தலைப்பட்சமான வரி விதிப்பு முடிவுகள் பல நாடுகள மாற்று கூட்டாண்மைகளை தேட தூண்டுச்சு. இந்த மாதிரி முடிவுகளால தான் மத்த நாடுகள் மாற்று வழிகளை தேடுறாங்க. அப்படி மாற்று கூட்டாண்மைகளை தேடுறத, அதாவது பல வழிகள்ல விரிவுபடுத்துறத தான் 12வது வார்த்தையான டைவர்சிஃபை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு verb. டைவர்சிஃபை அப்படின்னா பல்வகைப்படுத்துதல். ஒரே விஷயத்த நம்பி இருக்காம பல துறைகள்ல அல்லது பல நாடுகளோட உறவை விரிவுபடுத்துறது. சினோனிம்ஸ் வேரி, எக்ஸ்பேண்ட், broaden. சுருக்கறத குறிக்கிற ஆண்டனிம்ஸ் கான்சென்ட்ரேட், narrow, specialize. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, the country has sought to diversify its strategic partnerships in response to global power dynamics. உலகளாவிய அதிகார மாற்றங்களுக்கு பதிலளிக்கிற விதமா அந்த நாடு தன்னோட மூலபாய கூட்டாண்மைகளை பல்வகைப்படுத்த முற்பட்டிருக்கு. அடுத்ததா ஒரு பெரிய ஆச்சரியம். 13வது வார்த்தை எஸ்ஸே. சின்ன வயசுல நம்ம கட்டுரை எழுதுறது எஸ்ஸேன்னு படிச்சிருப்போம். அது ஒரு நவுன். ஆனா இங்க அது ஒரு வேர்பா பயன்படுத்தப்பட்டிருக்கே. இதுதான் இந்து எடிட்டோரியலோட சிறப்பே. பேங்க் எக்ஸாம்ஸ்ல இந்த மாதிரி வார்த்தைகள் தான் உங்களை குழப்பும். இங்க எஸ்ஸே ஒரு வேர்பா வரும்போது அதோட பொருள் முயற்சி செய்தல். வாவ். அப்ப சினோனிம்ஸ் attempt, try, endeavor. ஆமா, கைவிடுவதை குறிக்கிற ஆண்டனிம்ஸ் abandon, give up, neglect. Nations are now willing to essay new diplomatic relationships. நாடுகள் இப்போ புதிய ராஜதந்திர உறவுகளை முயற்சி செய்ய தயாரா இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பு. அடுத்தது 14வது வார்த்தை ரியல் பாலிடிக். இது ஒரு நவுன். இது ஒரு ஜெர்மன் வார்த்தை மாதிரி தெரியுதே. ஆமா, இது ஒரு மிக முக்கியமான அரசியல் சொல். ரியல் பாலிடிக் அப்படின்னா நடைமுறை அரசியல். எந்த ஒரு கருத்தியல், தார்மீக கொள்கைகளை விட நடைமுறையில எது நமக்கு லாபமோ அதை பின்பற்ற அரசியல் முறை. நம்ம நடுநிலையா இதோட மீனிங்கை மட்டும் புரிஞ்சுக்குவோம். ஓகே. சினோனிம்ஸ் பிராக்மெட்டிசம், பிராக்டிகல் பாலிடிக்ஸ். கற்பனைவாதத்தை குறிக்கிற ஆண்டனிம்ஸ் ஐடியலிசம், யூட்டோப்பியனிசம், மொராலிசம். In an era of real politics, countries prioritize strategic interests over ideological affinities. அதாவது நடைமுறை அரசியல் காலத்துல நாடுகள் தங்களோட கொள்கை ரீதியான தொடர்புகளை விட மூலோபாய நலன்களுக்கே முன்னுரிமை அளிக்கிறாங்க. கரெக்ட். இந்த நடைமுறை அரசியலால சில பழைய உறவுகள் மீட்டெடுக்கப்படலாம். அதுதான் 15வது வார்த்தை ரிஸ்டோர்ட். இது ஒரு verb. ரிஸ்டோர்ட் அப்படின்னா மீட்டெடுக்கப்பட்டது அல்லது புதுப்பிக்கப்பட்டது. சினோனிம்ஸ் ரிவைவ்ட், ரீஇன்ஸ்டேட்டட், ரினியூட். துண்டிக்கப்பட்டது குறிக்கிற ஆண்டனிம்ஸ் severed, broken, terminated. Both nations restored diplomatic ties after months of careful negotiation. பல மாத கவனமான பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இரு நாடுகளும் ராஜதந்திர உறவுகளை மீட்டெடுத்தாங்க. உறவுகள் மீட்டெடுக்கப்பட்டாலும் சில சமயம் அதுல ஒருவித பதற்றமும் கவலையும் நிறைஞ்சிருக்கும். பகுதி 2ஓட கடைசி வார்த்தை, அதாவது 16வது வார்த்தை அதைத்தான் குறிக்குது. ஃப்ராட். இது ஒரு அட்ஜெக்டிவ். ஃப்ராட் அப்படின்னா நிறைந்த அல்லது கவலை மிகுந்த, பொதுவா ஆபத்து அல்லது பதற்றம் நிறைந்த சூழ்நிலையை குறிக்கும். சினோனிம்ஸ் லேடன், சார்ஜ்ட், டென்ஸ். அமைதியான நிலையை குறிக்கிற ஆண்டனிம்ஸ் untroubled, calm, smooth. The renewed engagement with the country remains fraught with suspicion over trade imbalances. வர்த்தக ஏற்றத்தாழ்வுகள் குறித்து சந்தேகங்களால அந்த நாட்டுடனான புதுப்பிக்கப்பட்ட உறவு தொடர்ந்து கவலை மிகுந்ததாவே இருக்கு. அந்த சந்தேகங்கள் தான் பகுதி 3ஓட தொடக்கம். 17வது வார்த்தை மிஸ்கிவிங்ஸ். இது ஒரு நவுன். மிஸ்கிவிங்ஸ் அப்படின்னா எதிர்காலம் குறித்த சந்தேகம் அல்லது ஐயப்பாடு. சினானிம்ஸ் டவுட்ஸ், ரெசர்வேஷன்ஸ், குவாம்ஸ். நம்பிக்கையை குறிக்கிற ஆண்டனிம்ஸ் கான்ஃபிடன்ஸ், சர்டனிட்டி, அஷ்யூரன்ஸ். The country harbored deep misgivings about its partner country's growing influence. அந்த நாடு தன்னோட கூட்டாளர் நாடோட வளர்ந்து வர்ற செல்வாக்கு குறித்து ஆழ்ந்த சந்தேகங்களை கொண்டிருந்தது. இந்த சந்தேகங்களை போக்க தலைவர்கள் என்ன பண்ணுவாங்க? மத்த நாடுகளே ஒன்றிணைந்து செயல்பட வலியுறுத்துவாங்க. இதுவே 18வது வார்த்தையான எக்ஸாட்டிங். இது ஒரு verb. எக்ஸாட்டிங் அப்படின்னா வலுவாக வலியுறுத்துதல் அல்லது ஊக்குவித்தல். சினானிம்ஸ் urging, encouraging, imploring. அப்போ நிருத்சாகப்படுத்துதல குறிக்கிற ஆண்டனிம்ஸ் discouraging, dissuading, deterring. The leader's speech exhorting middle powers to champion multilateralism was received warmly. நடுத்தர அதிகாரங்களை பன்னாட்டு ஒத்துழைப்பிற்கு ஆதரவளிக்க வலியுறுத்தும் தலைவரோட உரை அன்புடன் வரவேற்கப்பட்டது.
நீங்க இப்போ வாசிச்ச வாக்கியத்துல இருந்த மல்டி லேட்ரலிசம் தான் நம்ம 19வது வார்த்தை. இது ஒரு நவுன். முன்னாடி யூனிலேட்ரல் பார்த்தோம், இப்போ மல்டி லேட்ரலிசம். சரியா கவனிச்சிங்க. மல்டி அப்படின்னா பல, மல்டிலேட்ரலிசம் அப்படின்னா பன்னாட்டு ஒத்துழைப்பு. பல நாடுகள் இணைந்து ஒரு பொதுவான இலக்குக்காக செயல்படுறது. சினானிம்ஸ் கோஆபரேஷன், இன்டர்நேஷனலிசம். ஆன்டனிம்ஸ் வந்து யூனிலேட்ரலிசம், ஐசோலேஷனிசம். The country's advocacy for multilateralism found a receptive audience. பன்னாட்டு ஒத்துழைப்பிற்கான அந்த நாடோட வாதம் அதை கேட்க தயாரா இருந்த ஒரு நல்ல பார்வையாளர் வட்டத்தை கண்டறிந்தது. அந்த வாதம் மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சது அப்படிங்கறத உணர்த்துற 20வது வார்த்தை ரெசனேட்டட். இது ஒரு verb. ரெசனேட்டட் அப்படின்னா எதிரொலித்தது அல்லது ஆழமாக பாதித்தது. ஒருத்தரோட கருத்து மத்தவங்க மனசுல சரியா போய் சேர்றது. சினானிம்ஸ் எக்கோட், கனெக்டட், ரெஜிஸ்டர்ட். ஈடுபடாம போறத குறிக்கிற ஆன்டனிம்ஸ் failed, fell flat, alienated. The call for collective action resonated strongly with the country. கூட்டு நடவடிக்கைக்கான அழைப்பு அந்த நாட்டுல வலுவா எதிரொலிச்சுது. இந்த இடத்துல நாம ஒரு பொருத்தமான விஷயத்தை கவனிக்கணும். பொருத்தமான, இதுதான் 21வது வார்த்தை, pertinent. இது ஒரு adjective. pertinent அப்படின்னா தலைப்புக்கு மிகவும் பொருத்தமான அல்லது தொடர்புடைய. synonyms relevant, applicable, related. தொடர்பில்லாததை குறிக்கிற antonyms irrelevant, immaterial, unrelated. It is pertinent to note that the leader continued his visit even as a crisis unfolded. ஒரு நெருக்கடி விரிவடைந்து கொண்டிருக்கும் நிலையிலும் தலைவர் தனது பயணத்தை தொடர்ந்தார் அப்படிங்கறத கவனிப்பது இங்கே மிகவும் பொருத்தமானது. சரி, சர்வதேச விவகாரங்கள்ல பல பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வராமலேயே பல தசாப்தங்களா தொல்லை கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த தொல்லை செய்தது அப்படிங்கறது தான் 22வது வார்த்தையான bewildered குறிக்குது. இது ஒரு verb. மிக அருமையான வார்த்தை இது. bedeviled அப்படின்னா ஒரு பிரச்சனை தீரவே தீராமல் தொடர்ந்து தொல்லை செய்தது அல்லது வாட்டியது. இதுதான் இரு நாடுகளுக்கிடையே உள்ள பிரச்சனைகளை கச்சிதமா விவரிக்குது. synonyms plagued, tormented, troubled. உதவுறத குறிக்கிற antonyms வந்து aided, helped, supported. The issue has bedeviled relations between the two countries for decades. பல தசாப்தங்களா இந்த விவகாரம் இரு நாடுகளுக்கிடையான உறவுகளை வாட்டி வதைத்து வருது. இது போன்ற தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி மேலும் பதற்றங்களை தூண்டும். இதுவே 23வது வார்த்தை fueled. எரிபொருள்னு நாம நினைக்கிற fuel இங்க verb-ஆ வந்திருக்கு. ஆமா, fueled அப்படின்னா ஒரு விஷயத்தை வளர்த்தது அல்லது தூண்டியது. synonyms stoked, intensified, inflamed. அணைக்கிறத குறிக்கிற antonyms dampened, suppressed, quenched. Media reports fueled by intelligence inputs reignited tensions. உளவுத்துறை உள்ளீடுகளால் தூண்டப்பட்ட ஊடக அறிக்கைகள் மீண்டும் பதற்றங்களை தூண்டின. இந்த பதற்றங்கள் இறுதியா ஒரு தர்க்கத்திலேயோ அல்லது சிறு மோதல்லையோ முடியும். அதுதான் பகுதி 3ஓட இறுதி வார்த்தை, அதாவது 24வது வார்த்தை, டசில். இது ஒரு நவுன். டசில் அப்படின்னா கலகம் அல்லது தர்க்கம், ஒரு கடுமையான போராட்டம் அல்லது இழுபறி. synonyms struggle, conflict, dispute. இணக்கத்தை குறிக்கிற antonyms agreement, harmony, accord. An internal tussle within the administration added complexity to the diplomatic process. நிர்வாகத்துக்குள் நடந்த ஒரு உள் தர்க்கம் ராஜதந்திர செயல்முறைக்கு மேலும் சிக்கலை சேர்த்தது. அருமை. இப்போ நாம பகுதி 4க்கு வந்திருக்கோம். குற்றச்சாட்டுகள் மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் பத்தின பகுதி. சர்வதேச விவாதங்கள்ல சில முக்கியமான ஆனா சங்கடமான பிரச்சனைகளை தலைவர்கள் நேரடியா பேசாம நழுவாங்க இல்லையா? அதத்தான் 25வது வார்த்தையான skirted விவரிக்குது. இது ஒரு verb. ஆடையின் விளிம்பு குறிக்கிற skirtல இருந்து இது வந்ததா? கற்பனை செய்ய அது சுலபமான வழிதான். skirted அப்படின்னா விளிம்பிலேயே செல்றது, அதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை தவிர்த்தது அல்லது சுற்றி வளைத்தது, நேரடியா எதிர்கொள்ளாம நழுவுறது. synonyms avoided, evaded, bypassed. நேரடியா எதிர்கொள்வதை குறிக்கிற antonyms addressed, confronted, tackled. The joint statement skirted around the sensitive issue of foreign interference. அந்த கூட்டறிக்கை வெளிநாட்டு தலையீடு என்ற முக்கியமான மற்றும் உணர்திறன் வாய்ந்த சிக்கலை தவிர்த்து சுற்றி வளைத்து வெளியானது. அவங்க எதை தவிர்த்தாங்க?
குற்றச்சாட்டுகள அதுதான் 26வது வார்த்தை. அக்யூசேஷன்ஸ். இது ஒரு நவுன். முன்னாடி நாம அக்யூஸ்ட் என்ற வெர்ப் பார்த்தோம். இது அதோட நவுன் ஃபார்ம். சரியா சொன்னீங்க. அக்யூசேஷன்ஸ் அப்படின்னா குற்றச்சாட்டுகள். சினானிம்ஸ், அலிகேஷன்ஸ், சார்ஜஸ், கிளைம்ஸ். தற்காப்பு அல்லது நிரபராதின்னு நிரூபிக்கிறத குறிக்கிற ஆன்டனிம்ஸ். டிஃபென்சஸ், விண்டிகேஷன்ஸ், கிளியரன்சஸ். Mutual accusations over clandestine activities continue to shadow the discussions. ரகசிய நடவடிக்கைகள் குறித்த பரஸ்பர குற்றச்சாட்டுகள் அந்த விவாதங்கள் மீது தொடர்ந்து நிழலாடின. இந்த குற்றச்சாட்டுகள் பெரும்பாலும் எல்லைகளை தாண்டி நடக்கிற விஷயங்களை பத்தினதா இருக்கும். அந்த எல்லைகளை தாண்டிய அல்லது தேசங்களுக்கு அப்பாற்பட்ட அப்படிங்கிறது தான் 27வது வார்த்தையான டிரான்ஸ்நேஷனல் உணர்த்துது. இது ஒரு அட்ஜெக்டிவ். டிரான்ஸ்நேஷனல் அப்படின்னா ஒரு தேசத்தோட எல்லையை தாண்டி பல நாடுகளை உள்ளடக்கியது. சினானிம்ஸ் கிராஸ் பார்டர், இன்டர்நேஷனல். உள்நாட்டை மட்டும் குறிக்கிற ஆன்டனிம்ஸ் டொமெஸ்டிக், நேஷனல், லோக்கல். The issue of transnational repression by state actors has become a pressing concern. அரசு சார்ந்த அமைப்புகளால் செய்யப்படும் தேசங்களுக்கு அப்பாற்பட்ட அடக்குமுறை பிரச்சனை இப்போ ஒரு முக்கிய கவனமா மாறியிருக்கு. நீங்க சொன்ன வாக்கியத்துல வந்த அடக்குமுறை தான் 28வது வார்த்தையான ரெப்ரெஷன். இது ஒரு நவுன். ரிப்ரெஷன் அப்படின்னா மக்களோட உரிமைகளையோ அல்லது கிளர்ச்சியையோ படை கொண்டோ அதிகாரத்தாலோ நசுக்கும் அடக்குமுறை. சினானிம்ஸ் சப்ரெஷன், ஆப்ரெஷன், சப்ஜுகேஷன். சுதந்திரத்தை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் ஃப்ரீடம், லிபரேஷன், டாலரன்ஸ். Concerns over state-sponsored repression of diaspora communities were raised prominently. புலம்பெயர்ந்த சமூகங்கள் மீதான அரசு ஆதரவிலான அடக்குமுறை குறித்த கவலைகள் அங்கு முக்கியமாக எழுப்பப்பட்டன. இது போன்ற தீவிரமான பிரச்சனைகளை தீர்க்காம விட்டுட்டா ஆபத்துதானே. அந்த தீர்க்கப்படாத நிலைதான் 29வது வார்த்தை அன்அட்ரஸ்ட். இது ஒரு அட்ஜெக்டிவ். அன்அட்ரஸ்ட் அப்படின்னா ஒரு பிரச்சனை குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் தீர்க்கப்படாத நிலையில இருக்கிறது. சினானிம்ஸ் unresolved, neglected, ignored. தீர்க்கப்பட்டது குறிக்கிற ஆன்டனிம்ஸ் ரிசால்வ்ட், அட்ரஸ்ட், ஹேண்டில்ட். If left unaddressed, the underlying tensions risk resurfacing. இது தீர்க்கப்படாமல் விடப்பட்டால் உள்ளே இருக்கும் பதற்றங்கள் மீண்டும் மேலெழுதுவதற்கான ஆபாயம் உள்ளது. இப்போ ஒரு புதிய கோணத்துக்கு போவோம். தொழில்துறைகள்ல விபத்துகள் ஏன் நடக்குது? அங்கே சரியான ஒழுங்குமுறை இருக்கிறதில்ல. இது குறிக்கிறது தான் 30வது வார்த்தையான ரெகுலேட்டரி. இது ஒரு அட்ஜெக்டிவ். ரெகுலேட்டரி அப்படின்னா ஒழுங்குமுறை சம்பந்தமான விதிகளை உருவாக்கி அதை நிர்வகிக்கும் அதிகாரம் சார்ந்தது. சினானிம்ஸ் சூப்பர்வைசரி, கவர்னிங், கண்ட்ரோலிங். கட்டுப்பாடற்றத குறிக்கிற ஆன்டனிம்ஸ் அன்ரெகுலேட்டட், பெர்மிசிவ். The absence of strong regulatory mechanisms has led to repeated deadly accidents. வலுவான ஒழுங்குமுறை வழிமுறைகள் இல்லாததே பல கொடிய விபத்துகள் மீண்டும் மீண்டும் நிகழ காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த ஒழுங்குமுறை அமைப்புகளோட முக்கிய பணி என்னன்னா மேற்பார்வை செய்யறது. ஆனா அது தவறும் போது நடக்கிற விபரீதங்களை 31வது வார்த்தையான ஓவர்சைட் நமக்கு விளக்குது. இது ஒரு நவுன். இங்கே ஒரு சின்ன குழப்பம் வரலாம். ஓவர்சைட் அப்படிங்கிறதுக்கு பார்வைக்கு தப்பிய பிழை என்றொரு அர்த்தமும் உண்டு. ஆனா இங்கு இது மேற்பார்வை அல்லது கண்காணிப்பு என்ற பொருள்ல வந்திருக்கு. மோசமான மேற்பார்வை எப்படி ஆபத்தான தொழிற்சாலை விபத்துகளுக்கு வழிவகுக்குதுன்னு இது காட்டுது. சினோனிம்ஸ் சூப்பர்விஷன், மானிட்டரிங், கண்ட்ரோல். கவனக்குறைவை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் நெக்லிஜென்ஸ், இன்அட்டென்ஷன், டிஸ்ரிகார்ட். Poor oversight allowed unsafe factories to operate far beyond their permitted capacity. மோசமான மேற்பார்வை காரணமாகவே பாதுகாப்பற்ற தொழிற்சாலைகள் தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட திறனை விட அதிகமாய் இயங்க அனுமதிக்கப்பட்டன. இப்படி நடக்கிறது விதிகள் அப்பட்டமா மீறப்படுவதற்கு ஒரு வெளிப்படையான உதாரணம். இதுவே 32வது வார்த்தை கிளேரிங். இது ஒரு அட்ஜெக்டிவ். ஒரு தவறு கண்ண உறுத்துற மாதிரி அப்பட்டமா தெரியறது. மிக சரியான விளக்கம். கிளேரிங் அப்படின்னா வெளிப்படையான அல்லது கொடூரமான. சினானிம்ஸ் ஆப்வியஸ், blatant, flagrant. நுட்பமான அல்லது மறைந்திருக்கும். ஆன்டனிம்ஸ் subtle, hidden, obscure. The industry stands as a glaring example of how safety standards are routinely ignored. பாதுகாப்பு தரங்கள் எவ்வாறு வழக்கமாக புறக்கணிக்கப்படுகின்றன என்பதற்கு இந்த தொழில் ஒரு வெளிப்படையான உதாரணமாக திகழ்கிறது. இத்தகைய வெளிப்படையான தவறுகளோட விளைவு என்ன? அதுதான் பகுதி 5 பேரழிவுகள்.
33வது வார்த்தை டெவஸ்டேட்டிங். இது ஒரு அட்ஜெக்டிவ். இத கேட்கும்போதே அதோட தீவிரம் புரியுது. டெவஸ்டேட்டிங் அப்படின்னா பேரழிவு தரும் அல்லது அழிவான, பலத்த சேதத்தை ஏற்படுத்துறது. சினானிம்ஸ் டிஸ்ட்ரக்டிவ், கேட்டஸ்ட்ராஃபிக், ரூயினஸ். ஆபத்தில்லாததை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் ஹார்ம்லெஸ், மைல்ட், மைனர். அந்த பேரழிவு தரும் வெடிப்பு 10 உயிர்களை பலிகொண்டது மற்றும் அதிகாரிகளை செயல்பட தூண்டியது. அந்த அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க? உடனடியா அந்த தொழிற்சாலையை நிறுத்த சொல்லுவாங்க. இதுதான் 34வது வார்த்தை சீஸ். இது ஒரு வெர்ப். சீஸ் அப்படின்னா நிறுத்துதல் அல்லது முடிவடைதல். சினானிம்ஸ் ஸ்டாப், ஹால்ட், எண்ட், டிஸ்கண்டினியூ. தொடர்வதை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் கண்டினியூ, பர்சிஸ்ட், ரெஸ்யூம். The factory had been ordered to cease operations in January. அந்த தொழிற்சாலையை ஜனவரி மாதம் முதலே தனது செயல்பாடுகளை நிறுத்தும்படி உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆச்சரியம் என்னவென்றால் அந்த நகரம் ஒரு பாதுகாப்பான தொழில்துறை மையமாத்தான் ஆரம்பத்துல திட்டமிடப்பட்டது. அந்த திட்டமிடப்பட்டது அல்லது கருதப்பட்டது அப்படிங்கிறது தான் 35வது வார்த்தையான கன்சீவ்டு. இது ஒரு வெர்ப். ஒரு யோசனையை அல்லது திட்டத்தை உருவாக்குறதே கன்சீவ்டு. சினானிம்ஸ் பிளான்ட், என்விஷன்ட், டிசைன். கைவிடுவதை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் abandoned, rejected, demolished. Nagpur was originally conceived as a strategic hub for the explosives industry. நாக்பூர் நகரமானது வெடிபொருள் தொழிலுக்கான ஒரு மூலோபாய மையமாகவே முதலில் திட்டமிடப்பட்டது. ஆனா அந்த தொழிற்சாலைகள் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக அடர்ந்த மரங்கள் ஒரு மறைப்பை கொடுத்துச்சு. ராணுவத்தினர் அணிந்திருக்கும் மறைப்பூடை போல. இதுதான் 36வது வார்த்தை கேமோஃப்ளாஜ். இது ஒரு நவுன். கேமோஃப்ளாஜ் அப்படின்னா மறைப்பு அல்லது மாறுவேடம். சுற்றியுள்ள சூழலோட ஒன்றி போய் வெளியே தெரியாம மறைவது. சினானிம்ஸ் டிஸ்கைஸ், கன்சீல்மெண்ட், கவர். வெளிப்படுத்துவதை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் எக்ஸ்போஷர், ரெவலேஷன், டிஸ்க்ளோஷர். The dense green cover provided natural camouflage for the manufacturing facilities. அங்குள்ள அடர்ந்த பச்சை நிற மரங்கள் அந்த உற்பத்தி வசதிகளுக்கு ஒரு இயற்கையான மறைப்பை வழங்கின. இதுல வேடிக்கையான முரண்பாடு என்னன்னா, பாதுகாப்பு அமைப்போட தலைமையகமே அதிக விபத்துகள் நடக்கிற இடத்துல இருக்கிறதா. இந்த வேடிக்கையாக அல்லது முரணாக அப்படிங்கறத தான் 37வது வார்த்தையான ஐரோனிக்கலி ஆழமா உணர்த்தது. இது ஒரு அட்வர்ப். இது எவ்வளவு பெரிய முரண் பாத்தீங்களா? ஆமா, நாம எதிர்பார்ப்பதற்கு நேர்மாறாக நடக்கும் யதார்த்தத்தை தான் ஐரானிக்கலி அப்படின்னு சொல்வோம். முரணாக, சினானிம்ஸ் பாராடாக்சிக்கலி, கான்ட்ரடிக்டோரியலி. எதிர்பார்த்தபடி நடக்கும் ஆன்டோனிம்ஸ் எக்ஸ்பெக்டட்லி, ப்ரெடிக்டபிளி, லாஜிக்கலி. Ironically, the safety body has its headquarters where accidents are most frequent. வேடிக்கையாக, விபத்துக்கள் மிகவும் அடிக்கடி நடக்கும் இடத்திலேயேதான் அந்த பாதுகாப்பு அமைப்பின் தலைமையகமும் அமைந்துள்ளது. அந்த பாதுகாப்பு அமைப்பு தான் 38வது வார்த்தையான ரெகுலேட்டர், அதாவது கட்டுப்படுத்துபவர். இது ஒரு நவுன். Advisor, overseer, watchdog. விதிகளை மீறுபவர்களை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் வயலேட்டர், அஃபெண்டர், லாப்ரேக்கர். The regulator was found to have failed in its duty by permitting unsafe factories. பாதுகாப்பற்ற தொழிற்சாலைகளை அனுமதித்ததன் மூலம் ஒழுங்குமுறை அமைப்பு தனது கடமையில் தவறியது கண்டறியப்பட்டது. அவங்க ஏன் கடமையில தவறுனாங்க? ஏன்னா அவங்களோட மேற்பார்வை ரொம்ப தளர்வாக அல்லது கட்டுப்பாடற்று இருந்துச்சு. இதுதான் 39வது வார்த்தையான லாக்ஸ். இது ஒரு அட்ஜெக்டிவ். லாக்ஸ் அப்படின்னா எந்தவித கண்டிப்பும் இன்றி தளர்ந்த அல்லது கட்டுப்பாடற்ற நிலையில் இருப்பது. சினானிம்ஸ் ஸ்லாக், லீனியன்ட், கேர்லெஸ். கடுமையானதை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் ஸ்ட்ரிக்ட், ரிகரஸ், ஸ்ட்ரிஞ்சன்ட். Lax supervision allowed factory owners to repeatedly flout safety norms. கட்டுப்பாடற்ற மேற்பார்வையே தொழிற்சாலை உரிமையாளர்கள் பாதுகாப்பு விதிகளை மீண்டும் மீண்டும் மீற அனுமதித்தது. இந்த தொடர் விபத்துகளை தடுக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அதுதான் நம்ம 40வது மற்றும் இறுதி வார்த்தை ஓவர்ஹால். இது ஒரு நவுன். அமைப்பை அடிமட்டத்திலிருந்து மாற்றுவது. விபத்துகளை தடுக்க ஒட்டுமொத்த பாதுகாப்பு அமைப்பிற்கும் ஒரு ஓவர்ஹால் ரொம்ப அவசியம். ஓவர்ஹால் அப்படின்னா முழுமையான சீர்திருத்தம். பழுதடைந்த ஒன்றை முழுமையாக பிரித்து ஆராய்ந்து சரி செய்வது. சினானிம்ஸ் ரிஃபார்ம், ரெனோவேஷன், ரீவாம்ப். சீரழிவதை குறிக்கிற ஆன்டனிம்ஸ் நிக்லெக்ட், ஸ்டாக்னேஷன், டீட்டீரியோரேஷன். A complete overhaul of the safety framework is urgently needed to prevent tragedies. இதுபோன்ற சோகங்களை தடுக்க பாதுகாப்பு வடிவமைப்பின் முழுமையான சீர்திருத்தம் இப்போது அவசரமாக தேவைப்படுகிறது. அருமை.
ஒரு கதையைப் போல 40 வார்த்தைகளையும் அதோட வரிசை மாறாம மிக தெளிவா கத்துக்கிட்டோம். இது கண்டிப்பா பேங்க் எக்ஸாம் எழுத போறவங்களுக்கு மிக பெரிய உதவியா இருக்கும். அடுக்குதா இன்றைய மரபு தொடர், அதாவது இடியம் ஆஃப் த டே. ஹாவ் எக் ஆன் யோர் ஃபேஸ். இத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். முகத்துல ஏன் முட்டை இருக்கணும்? இது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான மரபு தொடர். ஹாவ் எக் ஆன் யோர் ஃபேஸ் அப்படின்னா ஒரு தவறுக்கு பிறகு பகிரங்கமாக அவமானப்படுவது அல்லது தர்மசங்கடமான நிலையில் இருப்பது. யாராவது உங்க முகத்துல முட்டையை வீசினா எப்படி அவமானமா இருக்குமோ அது போல. வங்கி தேர்வு மாணவர்களே இதை நீங்க டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எழுதுவதற்கோ அல்லது இன்டர்வியூஸ்லயும் தாராளமா பயன்படுத்தலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா நல்லா இருக்கும். கண்டிப்பா. The analyst was left with egg on his face after confidently predicting the company's collapse. அதாவது நிறுவனத்தின் வீழ்ச்சியை மிக நம்பிக்கையுடன் கணித்த அந்த ஆய்வாளர் அது நடக்காததால் கடைசியில் பகிரங்கமாக அவமானப்பட்டார். வேற உதாரணங்கள் சொல்ல முடியுமா? The critic had egg on her face after dismissing the chef who later earned international acclaim. அதே மாதிரி the coach had egg on his face after publicly criticizing a player who delivered the winning runs. எப்படி பயன்படுத்தணும்னு இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. கேட்பவர்களே, ராமேக்ஸ் அகாடமியோட இந்த குறிப்பின் கடைசியில ஒரு அற்புதமான வாசகம் இருக்கு. அதை நான் படிக்கிறேன் கேளுங்க. வங்கி தேர்வுகள்ல வெற்றி என்பது ஒரே பாய்ச்சலில் வருவதல்ல, அது தினமும் நாம் எடுக்கும் தொடர் முயற்சியில் உள்ளது. உங்களின் சொல்லகராதிதான் உங்களின் மிகப்பெரிய பலம். Success in bank exams isn't about giant leaps, it's about painstaking daily effort. Your vocabulary is your strongest asset. ரொம்ப அழகான வரிகள். எனவே நீங்க வங்கி தேர்வுகள்ல வெற்றி பெறவும், தினமும் இந்து நியூஸ் பேப்பர் எடிட்டோரியல் vocabulary அப்டேட்களை பெறவும், ரேமக்ஸ் அகாடமியா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் எக்ஸ் தளங்கள்ல ஃபாலோ மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஒரு வார்த்தையையும் விட்டுடாம தினமும் பழகுங்க. நான் இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம கத்திக்கிட்ட இந்த 40 வார்த்தைகளையும் அந்த மரபு தொடரையும் நீங்க கேட்டதோட நிறுத்திட போறீங்களா? இல்ல நாளைக்கு நீங்க படிக்கிற ஒரு செய்தித்தாள்ல இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கும் போதோ அல்லது நீங்க எழுதுற ஒரு இமெயிலையோ இதை எப்படி பயன்படுத்த போறீங்க? ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி. ஆமா, இந்த அறிவை செயலா மாற்றுவது பற்றி சிந்திங்க, செயல்படுத்துங்க. அற்புதமான சிந்தனை. மீண்டும் ஒரு சிறப்பான விவாதத்துல சந்திப்போம். நன்றி.